அனைவருக்கும் வணக்கம். 23/6/2026 ஆனி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி மாலை 4:39 வரை நவமி பின் தசமி. நட்சத்திரம் காலை 11:53 வரை அஸ்தம் பின் சித்திரை. வார சூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:59 மறைவு 6:39. ராகு காலம் மதியம் 3:29 முதல் 5:04. யமகண்டம் காலை 9:10 முதல் 10:43. குளிகை மதியம் 12:19 முதல் 1:54. நல்ல நேரம் காலை 8:05 முதல் 9:05. மாலை 4:35 முதல் 5:35. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான தகவல் வரும். சக ஊழியர்களின் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். கடன் சுமைகள் குறைய வழி பிறக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் மற்றும் கூடுதல் கவனம் கூடும். சந்திரனின் பார்வை 12ஆம் இடத்தின் மீது விழுவதால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் எதிர்பாராத லாபம் வரலாம். சுப விரயங்கள் உண்டாகும். தேவையில்லாத கடன் வாங்குவதையும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையும் தவிர்க்கவும். பரிகாரம் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் படிப்பது நலம் தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான நல்ல செய்திகள் சேரும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான திட்டமிடல் நடக்கும். காதல் உறவுகள் திருமணத்தை நோக்கி நகரும். கலை, ஊடகம் மற்றும் கிரியேட்டிவ் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய யோசனைகள் உதிக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த வருமானம் வரலாம். திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகள் கைகூடும். கல்வியில் அபாரமான புத்தி கூர்மை வெளிப்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சந்திரனின் பார்வை 11ஆம் இடத்தின் மீது விழுவதால் மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலமும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த வீண் கவலைகளையும் கற்பனை பயங்களையும் தவிர்க்கவும். பரிகாரம் நம்பிக்கைக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது வெளிரிய நீலம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். தாயாரின் உடல்நலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டில் சுமூகமான சூழல் நிலவினாலும் உறவினர்களிடம் பேசும்பொழுது நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட், கட்டுமானம் மற்றும் வாகன வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களின் வேலைகள் எளிதாக முடியும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம் மற்றும் வாகன வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களின் வேலைகள் எளிதில் முடியும். வீடு, வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்குவது மற்றும் பழுது பார்ப்பது போன்ற விஷயங்களுக்காக சுப செலவுகள் ஏற்படும். படிப்பில் லேசான மந்தநிலை தோன்றி மறையலாம். தாயாரின் அறிவுரை இன்று உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். சந்திரனின் பார்வை 10ஆம் இடத்தின் மீது விழுவதால் தொழில் மற்றும் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய தொழில் வாய்ப்புகள் அல்லது ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். அவசரப்பட்டு புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வதை தற்காலிகமாக தவிர்க்கவும். பரிகாரம் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை.
கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். இளைய இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அண்டை வீட்டாரோடு இணக்கமான சூழல் ஏற்படும். தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங் மற்றும் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் உங்களின் முடிவெடுக்கும் திறன் பாராட்டு பெறும். குறுகிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளுக்கான நிதி உதவி எளிதில் கிடைக்கும். புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதில், கணினி சார்ந்த படிப்புகளிலும் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். சந்திரனின் பார்வை 9ஆம் இடத்தின் மீது விழுவதால், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் தந்தை வழி ஆதரவு பெருகும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும் கோபத்தையும் தவிர்க்கவும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது தூய நீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அல்லது கிரீம் நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த குடும்ப சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடியும். உங்களின் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் நல்ல இணக்கம் ஏற்படும். தனவரவு மிக திருப்திகரமாக இருக்கும். வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். பேச்சு போட்டிகள் அல்லது விவாதங்களில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவியும். சந்திரனின் பார்வை 8ஆம் இடத்தில் மேல் விழுவதால், அஷ்டம ஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பதால் இன்சூரன்ஸ், போனஸ் போன்ற வழிகளில் எதிர்பாராத தனலாபம் வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் பொழுது கடுமையான அல்லது கசப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். பரிகாரம்: லட்சுமி குபேரர் படத்திற்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபட செல்வ வளம் பெருகும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் தங்கம் மற்றும் ஆரஞ்சு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே ஜன்மச்சந்திரன் பயணிப்பதால் சந்திராஷ்டம கெடுதல்கள் முற்றிலும் நீங்கி மனம் தெளிவடையும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். உங்களை பற்றிய தவறான புரிதல்கள் குடும்பத்தில் நீங்கும். உத்தியோகத்தில் உங்களின் சுறுசுறுப்பான செயல்பாடு அனைவரையும் கவரும். சுய தொழிலில் புதிய திட்டங்களை அமல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தங்களின் ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது சுய தேவைகளுக்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நினைவாற்றல் கூடும் நாள். கடினமான பாடங்களையும் எளிதில் படித்து முடித்து ஆசிரியர்களிடம் பாராட்டை பெறுவீர்கள். கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தம்பதிகளுக்கும் இடையே அந்யோன்யம் கூடும். அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படுவதையும் பிடிவாத குணத்தையும் இன்று தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்ய தடைகள் விலகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது சாம்பல் நிறம். துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ கோவில் வழிபாட்டிற்காக குடும்பத்துடன் செல்ல திட்டமிடுவீர்கள். வெளிநாடு மற்றும் வெளிமாநில தொடர்புகளோடு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு காரணமாக கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. சுப காரியங்களுக்காக கடன்கள் வாங்குவது தவிர்க்கவும். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். சந்திரனின் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் கடன்கள் குறைய தொடங்கும். ஆடம்பர செலவுகளையும் இரவு நேரங்களில் தேவையற்ற விழித்திருப்பதையும் தவிர்க்கவும்.
பரிகாரம்: கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள் யாவும் தீரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அல்லது ஆப்பிள் அல்லது பச்சை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். மூத்த சகோதரர் வழி உறவுகளிடம் இருந்து எதிர்பார்த்த பெரிய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான திருவிழா போன்ற சூழல் நிலவும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் காணும் யோகம் உண்டு. புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அலுவலகத்தில் உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிறைவேறும். பல வழிகளில் இருந்தும் பணவரவு வந்து சேரும். உங்களின் நீண்ட நாள் கனவு பொருட்களை வாங்குவீர்கள். கலை மற்றும் விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்களுக்கு புதிய அங்கீகாரமும் பெரிய வாய்ப்புகளும் தேடி வரும். சந்திரனின் பார்வை 5ஆம் இடத்தின் மேல் விழுவதால், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் கைகூடும். குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும். மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பி பெரிய தொகையை பங்குச்சந்தை போன்றவற்றில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட நினைத்த காரியம் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது பவள நிறம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்களின் அந்தஸ்து உயரும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த சிறு மனஸ்தாபங்கள் நீங்கும். வேலையில் புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் தேடி வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உரிமங்கள் இன்று எளிதாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க ஏற்ற நாள். தொழிலில் செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் வர தொடங்கும். புதிய வருமான வழிகள் உருவாகும். மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தோடு செயல்படுவீர்கள். மேற்படிப்பு அல்லது வேலை வாய்ப்பிற்கான நேர்காணலில் வெற்றி கிடைக்கும். சந்திரனின் பார்வை 4ஆம் இடத்தின் மீது உழுவதால் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய வண்டி வாகன சேர்க்கைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் அலட்சிய போக்கையும் சோம்பேறித்தனத்தையும் தவிர்க்கவும். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட தொழில் சிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தோடு ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவோடு பெரிய ப்ராஜெக்டுகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூர பயணங்களால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிதிர்ஜுத் சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். ஆராய்ச்சி படிப்புகளில் உள்ள மாணவர்களுக்கு, போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்களுக்கும் அதிர்ஷ்ட காற்று வீசும் நாள். சந்திரனின் பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பதால், கீர்த்தி ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் தைரியம் கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம். தந்தையின் கருத்துக்களுக்கு மாறுபடுவதை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிப்பது சிறந்தது. பரிகாரம்: பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் செய்ய யோகங்கள் பெருகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது கருநீலம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். புதிய முதலீடுகள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களை தள்ளி போடவும். உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளை பொறுப்பேற்று செய்ய வேண்டாம். உங்களது சொந்த பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். பண பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தேவையற்ற வீண் விரயங்கள் வரலாம். மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விளையாட்டுகளை தவிர்த்து விட்டு பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திரனின் பார்வை 2ஆம் இடத்தின் மீது விழுவதால் தன
மற்றும் வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக மாறலாம். மௌனம் காப்பது நல்லது. புதிய முயற்சிகள், தூர பயணங்கள் மற்றும் வேகமான வாகன இயக்கங்களையும் தவிர்க்கவும். பரிகாரம்: காலையில் குளித்துவிட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கவும். எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது கெடுபலன்களை குறைக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், வெளிர் நீலம். மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் அமையும். தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் முழு ஒத்துழைப்பும் லாபமும் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வியாபாரம் பெருகும். நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் மூலம் எதிர்பார்த்த நிதி உதவிகள் தடையின்றி கிடைக்கும். வருமானம் கணிசமாக உயரும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சக மாணவர்களுடன் இணைந்து கூட்டு படிப்புகளில் ஈடுபட்டு அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள். சந்திரனின் பார்வை 1ஆம் இடத்தின் மீது விழுவதால் சந்திரன் உங்கள் ராசியை நேராக பார்ப்பதால் முகம் பொலிவடையும், மன அமைதியும் தெளிவும் உண்டாகும். வெளிவட்டார பழக்கங்களில் மற்றவர்களை பற்றிய புறம் பேசுவதை தவிர்க்கவும். பரிகாரம்: ஸ்ரீ ராகவேந்திரர் அல்லது சிரடி சாய்பாபாவை நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் தங்க, மஞ்சள் அல்லது குங்கும நிறம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.